ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நோ ஷாப்பிங், நோ ட்ராவல், நோ குக்கிங். அது எந்த வீடியோவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி அதான் சொல்லப் போறேன். ஓகேவா? என்னன்னா, ஆக்சுவலா நான் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் அ சாங்ஸ்லாம் பாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சரியா? அப்போ வந்து இது ஞாபகம் வந்துச்சு. அம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருக்கும்போது, நம்ம காலேஜ், ஸ்கூல்லாம் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு நமக்கு நெறைய இடத்துல ஹாபீஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து எழுதுவோம். அப்போ வந்து மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிங்கிங் தான் எழுதுவேன் எப்பயுமே. பட் ஆனா, அப்ப பாடுவேனான்னு கேட்டா பெருசா பாட மாட்டேன். பட் ஆனா, எந்த சிங்கிங் காம்படிஷன்லாம் வச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாலாம் போய் பேர் குடுத்துருவேன். ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டா பேர் குடுத்து, அதில வந்து ஜாயின் பண்ணி ப்ரைஸும் வாங்கிருவேன். ஸ்கூல்ல நெறைய டைம் வந்துட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அப்படி வந்து இருக்கும். பட் காலேஜ் டயத்துல வந்துட்டு நம்ம ரெஸ்யூம்லலாம் போடுவோம்ல, அப்போ வந்து நம்ம வந்து ஹாபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிங்கிங் இருக்கும் என்னோடதுல. பட் ஆனா யாரும் வந்து பெருசா அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் பாடுவீங்களா? ஹாபீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அ ஒரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ணேன். ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்னிங் வைப்பாங்க. அதில வந்து அந்த ஐஸ் பிரேக்கிங் செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் நடக்கும். அப்ப அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம செல்ஃப் இன்ட்ரோ அந்த மாரி நம்மலாம் இன்ட்ரோ குடுக்கும்போது, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஹாபீஸ்ல வந்து நான் சிங்கிங் சொல்ட்டேன். ஓகேவா? நெறைய பேர் இருந்தாங்க. அதில எல்லாரும் அவங்கவங்க தனித்தனியா சொன்னாங்க. நான் அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிங்கிங் பாட பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. ஆனா, அந்த டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ட்ரெய்னரு அவங்க வந்து யாரெல்லாம் சிங்கிங் சொன்னாங்களோ, அவங்களலாம் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் எல்லாரும் செஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், எல்லாருமே இன்ட்ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா, இந்த சிங்கிங் சொன்னவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு, "நீங்க பாடுங்கன்னு" சொல்ட்டாங்க. சரியா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட்டு. என்ன தான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரோல வேற உட்காந்துருந்தேன். என்ன கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டா பாட சொல்ட்டாங்க. பாட சொன்னோனே எனக்கு ரொம்ப நாள் வேற ஆச்சு. இப்ப யாரும் இப்படிலாம் கூப்பிட்டு வந்து பாட சொல்லி எல்லாரும் முன்னாடிலாம் பாடுனது கிடையாது. அவ்ளோ பேர் இருந்தாங்க அந்த செஷன்ல, ட்ரெய்னிங் செஷன்ல. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு பாடுனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கான்ஃபிடென்ட்டா கிளம்பி போயிட்டேன். என்ன பாட்டு பாடுனேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 லைன் பாடி காமிக்கிறேன் பாருங்க. சிரிப்பா வருது. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஓரகராதி. நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி. காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன். கையோடுதான் கைகோர்த்துதான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. ஏழேழு ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். இந்த பாட்டு தான் நான் பாடுனேன். சரியா? ஆக்சுவலா இந்த பாட்டு நான் பெருசா வேற எங்கேயுமே பாடுனது கிடையாது. ஜஸ்ட் கேட்டுருக்கேன். பட் ஆனா அங்க அங்க பாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டோனே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் பாடிட்டேன். அப்ப எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. "நல்லாயிருக்கு" அப்படி சொன்னாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது ஓரளவுக்கு கேட்குற மாரி இருக்கா? இல்ல ரொம்ப பேடா இருக்கான்னு. நீங்க சொல்ற கமெண்ட் வச்சு தான் நான் இத கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லுவேன். இனிமே ஹாபீஸ்ன்னு கேட்டாங்கன்னா, அது போடலாமா? வேணாமான்னு சொல்லுங்க. ஓகே? அப்புறம் நான் பாடிட்டு வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, சிங்கிங் தான் சொல்லியிருந்தாங்க ஹாபீஸ்ல. நெக்ஸ்ட் வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து பாட சொன்னாங்க. அவங்க வந்து போய் பாடுனாங்க. அவங்க வந்து என்ன பாட்டு பாடுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன படம்னு தெரியல ஆக்சுவலா. நேற்று இல்லாத மாற்றம் என்னது? அந்த பாட்டு. அது வந்து அவங்க பாடுனாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே பாடுனாங்க. நல்லா சிங்கர் மாரி பாடுனாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்படி சூப்பரா பாடுறாங்களே! அந்த மாரி இருந்துச்சு. ஓகேவா? அப்போ நான் வந்து அவங்கலாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து என் பக்கத்துல தான் இருந்தாங்க. அப்போ
அதுக்கப்புறமா தான் நாங்கள் பேச ஆரம்பித்து வி போத் டிஸ்கஸ்ட் என்ன எப்படி என்னன்னு எங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து கிளாஸ்க்கெலாம் போய் ப்ராப்பராக சிங்கிங் வந்து கற்றுட்ருக்காங்க. அண்ட் நிறைய ஆடிஷன்ஸ்லலாம் வந்து ஆக்சுவலாக அந்த ஜாப் பார்த்திங்கன்னா நான் சென்னையில் இருந்தப்போ அவங்க வந்து சென்னையில் இருந்தனால நிறைய ஆடிஷன்லாம் ஆல்ரெடி போயிருந்திருக்காங்க. இந்த சூப்பர் சிங்கரு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் கூட பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல். ஆனால் நல்லா நல்லா பாடினாங்க. ஓகேவா. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், ஐயோ நல்ல வேளை நம்மளை ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க, நம்ம போய் ஏதோ பாடிட்டு வந்துட்டோம். இவங்க பாடினதுக்கப்புறம் போய் நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் இல்லையா, ஐயோ எல்லாம் நல்லா பாடுறாங்க, நம்ம எப்படி பாடுவோமோ அந்த மாதிரி ஃபீல் வந்திருக்கும் இல்லையா. அப்படின்னு நினச்சிட்டு நானே ஒரு டைம் ஓகே ஃபஸ்ட்டாக போனதுலேயும் நான் ஒரு நல்லது தான் அப்படின்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டேன். இதில் இந்த நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினப்பாங்க, இல்லை அவங்க நம்மளை விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காமல், உங்களுக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், உங்களால் எவ்வளோ பண்ண முடியுங்கிறத நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணணும். பண்ணால் கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக தான் இருக்கும். ஓகேவா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.